மிஸ்பா. சார் வந்துருச்சு சார் ஸ்கிரீன். டூ லேட்டே. வந்துருச்சு சார். உங்கள்கிட்ட சொல்லுங்க பாப்போம். லாம் மீம் நூன் வாவ் ஹே ஹம்ஸ ய. இல்ல. ஆ சார் எல்லாமே வந்துருச்சு சார். ஆ ஹோல் சொல்லு. லெட்டர்ஸ். ஆ சொல்லாடி வந்துடும். அலிஃப் பே தே சே ஜீம் ஹே ஹா தால் ஜால் ரா ம் இன்னும் ரெண்டு. சி. சார் லெட்டர் வரல சார். சீன் ஷீன் லெட்டர் வரலாம் சாத் தாத் ஃபா வா ஐன். சார் லெட்டர் வரல சார். குவாயின் ஃபே வர வர சொல்லணும், வர வர சொல்லணும். காஃப் கேப் லாம் மீம் நூன் வாவ் இல்ல. ஹே ஹம்ஸ ய. இப்ப நீங்க வர வர சொல்லல, வந்து போறான்னு சொல்லிக்கிறீங்க. எல்லாம் வந்துட்டு அப்படியா சில போகல. ஆமா சார் எல்லாமே வந்துருச்சு. அதுதானே பிள்ளை அப்படின்டா. வர வர சொல்ல சொல்ல சொன்னேன். எல்லாம் ஒரேடியா வந்துட்டு அப்படியா. ஆமா சார். இப்போ எப்போ உங்களோட நெட்ஒர்க் நீ செஞ்சு கொள்ற, நீங்க கடைசி வரைக்கும் நெட்ஒர்க் செய்யாம உங்களோட ஓதல டெவலப் பண்ணிடலாம். ஆனால் எங்க சொல்ல சொல்லப்படாது. சிலபஸ் முடிஞ்சாலும் உங்களோட ஓத டெவலப் ஆகாது. நீங்க இல்லைங்க சொல்றது. இது சார். இதுதானே என்ன செய்யற. இப்ப நீங்க சொல்லணும் என்ன செய்யறேன். எப்போ நெட்ஒர்க் எப்போ கிளியர் ஆகும், எப்போ சரியாகும். எந்த ஒரு ஸ்ட்ரக்கும் இல்லாம உங்களோட ஸ்கிரீன் உங்களுக்கு ஷேர் ஆகி பாடம் கண்டினியூஸா எந்த ஒரு ஸ்ட்ரக்கும் ஆகாம ஒவ்வொன்றா சரியா வருந்தா தான் உங்களுடைய ஸ்கிரீன்ல உங்களுக்கு பாடத்துல சரியாக முறையில் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். அல்லது நீ ப்ராக்டிஸ் பண்ண பிள்ளை. இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஸ்டைலே ரோம் பிள்ளை. நீ சரியா சொல்லல. இந்த ஸ்லைட் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்பர் 10 ரோம். நாங்கள் சில டிக்ஸை வச்சுக்கிறோம். அந்த டிக்ஸ்ல நீங்க ஃபெயில். அந்த டிக்ஸ் சரியா எப்போ ஃபாலோ பண்ணல உங்களுக்கு உங்களுக்கு ஒவ்வொன்றா ஒவ்வொரு லெட்டரா வர 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 அதை நீங்க சரியா ப்ராக்டிஸ் பண்ணா தான் உங்களுக்கு அது அந்த அந்த ஸ்டெப்பை தாண்டிடும். அதுக்கு உங்களுடைய ஸ்கிரீன் உங்களை விடுது இல்லைனா அப்படியா. ஆமா சார். ம் ஓகே. ஒன்ஸ் மோர் ரிப்பீட் ரிப்பீட் கேட்குறேன் பாப்போம். பிழை வந்தா பிழை தானே செய்ய வழியில் ரிப்பீட் கேட்கணும். இது ஒரு முக்கியமான டிக்ஸ் ஒன்று. நீங்க சரியா சொல்லணும், வர வர சொல்லி கொண்டே வரணும். ஓகே சார். இப்போதைக்கு 5 லெட்டர் வந்தீங்க. அலி இப்போ 6வது லெட்டர் வந்துட்டு இன்னும் சொல்ல ஸ்டார்ட் பே பண்ணு. ம் அலிஃப் பே அப்புறம் இப்பதான் அலிஃப் தே. வந்தீங்க. சார் எல்லா லெட்டர் வந்துருச்சு சார். அப்போ பெரிய ரோங் எப்ப அது எப்படி சொல்றது பாடம் கேட்கிறேன். வர வர சொல்லாட்டி ரோங் மிஸ்பா. எல்லாம் இங்கிலீஷ் சொல்லுங்க. அலிஃப் பே தே சே ஜீம் ஹே ஹா दाल जाल रॉ जे सी शीन सॉड दॉड
fa, wa, ein, quine, fe, fob, calf, lamb, me, noon, wow, பிழை போட்டிக்கிறதெல்லாம் நீங்க உரிய நேரத்துக்கு சொல்லாதவைகள். அடுத்ததெல்லாம் உரிய டைமுக்கு நீ சொன்னீங்க. அதெல்லாம் சரி. இப்ப எத்தனை சரி? இது ரெண்டுமே பிழை. இரண்டும் பிழை. எல்லாம் சரி. எத்தனை சரி வந்தீங்க? ஒன் ஷாட். அலிஃப் பா சரியா சரி பொழுது தானே அதெல்லாம் நீ சரியான டைமுக்கு சொல்லிக்கிறீங்க. ஒன் டைம் வர வர சொல்லிக்கிறீங்க. அதே ஸ்டெப்ல எல்லாம் செல்லாட்டி பிழை. விளங்குதா? இப்ப அப்பதான் இதுலயே மிகப்பெரிய பிழை இதுக்குள்ள இருக்குது. இதுல பெரிய பிழை ஒண்டிக்குது. சார் அது அப்பதான் வந்துச்சு சார். ஆ சார் அது அப்பதான் வந்துச்சு சார். அப்பதான் வந்துச்சுனால இதுக்குள்ள இந்த ஸ்டெப்ல சொன்னதெல்லாம் பிழை. நீங்க இந்த நான் கோர் அடிக்கிற இடத்துல நீ சொன்ன ஸ்டெப் பிழை. அப்படி வரலையே எழுத்துக்கள் சரியா சொல்ல நிறைய பாதிக்கும். இந்த எழுத்துக்குள் இந்த இடத்துல வந்து ஓர்டருக்கு வராது. முதலாவது நூன், அது பிறகு வாவ், அது பிறகு ஹா, அதுக்கு பின்னால ஹம்சா, இப்படியா அந்த ஓர்டருக்கு வராது. ஒரு சிஸ்டம் குழம்பி வரும். அந்த குழப்பத்தை நீங்க சரியா விளங்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்ன இடத்துல குழம்புது, எது பெஸ்ட்டுக்கு வருது, எது செகண்ட் வருது, எது தேர்ட் வருதுன்னு சொல்லி. விளங்குதா? இதை விட பெரிய குழப்பம் வரும் அடுத்த பாடத்துல. சரி, இந்த பாடம் சொல்லுங்க பாபு, உங்களோட பாபம். ஆ ய, ஹம்சா, ஹே, வாவ், நூன், நிலையாக கூடாது. மீம், லாம், காஃப், காஃப், ஃபே, கோயின், ஐன், லோ, ஃபா, டாட், ஷாட், ஷீன், சீன், ஜே, ரா, ஜால், தால், خا هي கைக்கு போறதெல்லாம் மிஸ்டேக். جي سي எல்லாம் எல்லாம் வந்து எப்படியா? தே சார் எல்லாம் வந்துச்சு சார். இதுதானே கடைசி கொட்ட பிள்ளை ஆயிட்டு. இது சொல்லுங்க, அடுத்து அடுத்து சொல்லுங்க பாபு. இது சொல்லுங்க பாபு. அலிஃப் அலிஃபா. ஜால் குவைன் வந்த ஓர்டர் தான் சொல்லணுமா? வார ஓர்டர் தான் சொல்லணும். பேர் ஒண்ணு வரல அப்படியா? ஆமா சார் ஒண்ணு வரலையா? வந்துச்சு சார். ஆனா எல்லாமே வந்துச்சு சார். அதான் நீ சொல்லுனாங்களா? அந்த ஓர்டர் தான் பலன்னு சொல்றது. பேர் எப்படி எப்படி சொல்ல போறது பேர்? எப்படின்னு சொல்றேன். நாங்க எல்லாத்தையும் ஒரேடியா நாங்க போடல. நீங்க ரெக்கார்டிங் கேட்குறீங்க தானே? கேட்டேன் சார். எல்லாம் ஒரேடியா வருது அப்படியே அவங்களோட ரெக்கார்டிங்ல. இல்ல சார். அப்ப எங்க பிரச்சனை? நெட்வொர்க் சார். ஆஹ் இப்ப இந்த பாடத்தை எப்படி பாடம் தர போறீங்க? இந்த பாடங்களை தராம அடுத்த பாடத்துக்கு போகலாம். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எழுத்துக்கள் அறிமுகம் என்ற பகுதியில கடைசி கட்டத்தில் நிக்கிறீங்க. இப்ப இந்த பாடம் சரியான ஸ்டெப்ல பாடம் தராட்டி அடுத்த ஸ்டெப் போகல. என்ன சரிங்களா? அதே மாதிரி தான் அடுத்த பாடம். இந்த பாடத்தை போய் ஆமா. பாப்போம். குழம்பா வருதான்னு பாப்போம். ரா அலிஃப்
fe, ze, be, fof, sin, te, sheen, cap, sa, lamb, sod, jim, meme, dod, he, இல்ல குழம்பிட்டா குழம்பிட்டா மிஸ் ஆயிரு அப்படியா எங்களுக்கு தெரியாது jim, ஜீமா for, இல்ல சார் லெட்டர் வரல. ஹாய் மிஸ்பா இதுல நீங்க எக்ஸசைஸ் நம்பர் 12 11 10 12 10ல சின்ன இஷ்யூ ஒன்று இருக்குது கவனம் பார்த்துக்கணும் 10ல சின்ன இஷ்யூ ஓகே ஒன்று சார். இருக்குது கவனம் பார்த்துக்கணும் சாரி 11ல 12ல வந்து மேஜர் இஷ்யூஸ் இருக்குது நீங்க ரெக்கார்டை கேட்கணும் அப்பதான் உங்களுக்கு ப்ராப்பரத்தை கிளியர் பண்ணிடும் 12ல 13லையும் அதே மாதிரி பெரிய இஷ்யூஸ் இருக்குது ஃபாலோ பண்ணணும் அப்போ 10 11 12 13 இது வரைக்குமான ஒர்க் இன்ஷால்லா ரெக்கார்டை கேட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டு வாங்க நெட்ஒர்க் இஷ்யூ இல்லாமல் கிளாஸில் ஜாயின் ஆகிறதுக்கு அடுத்த கிளாஸில் ஃபுல்லாக ரெடி ஆகும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.